திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகின்றோம். எம்பெருமானுடைய திருவருள் கருணையினாலே தற்போது 2ஆம் திருமுறை, திருஞான சம்பந்தரை இயற்றிய 2ஆம் திருமுறை பாராயணம் செய்து வருகின்றோம். நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் வணங்கி, நம்முடைய நிகழ்ச்சியை வழிநடத்துவதற்காக இப்பொழுதும் போல தாம்பரம் சிவனகம் வரலாறு செய்ய அவர்களையும் வருகின்ற வரவேற்று, நம்முடைய நிகழ்ச்சியை எப்பொழுதும் போல திருப்பள்ளி எழுச்சியோடு துவங்கும்படி ஐயா அவர்களை நிகழ்ச்சியை வழிநடத்தும்படி ஒப்படைக்கிறோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். ஐயா வாங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். திருப்பள்ளி சரியா பாடுறத பாடுங்க. அனைத்து அடியார்களுக்கும் வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். வாங்க ராஜா. திருப்பள்ளி எழுச்சி. இன்னிசை வீணையர் யாழினர் ஒருபால், இருகொடு தோத்தினர் இயம்பினர் ஒருபால், துண்ணிய பிணை மலர் கையினர் ஒருபால், தொழுகையர் அழுகையர் துவல்கையர் ஒருபால், சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒருபால், திருப்பெருந்துறை ஊரை சிவபெருமானே என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே, எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. 12 திருமுறைகள் அருளிய 27 திருப்பெயர்கள் போற்றி போற்றி. திருஞான சம்பந்தர் வாகீசர் சுந்தரர் திருவாத ஊரார் மற்றை, திருமாளிகை தேவர் சேந்தனார் கருவூரர் தெள்ளு பூந்துருத்தி நம்பி, வருஞான கண்டராதித்தர் வேணாட்டடிகள் வாய்த்த திருவாலிய முதற் மருவு, புருடோத்தமர் சேதிராயர் மூலர் மண்ணு திருவாலவாயர், ஒரு காரை காலம்மை ஐயடிகள் சேரமான் ஒளிர்கீரர் கல்லாடர்தாம், உன் கபிலர் பரணர் மெய்யுணர் இளம்பெருமானோடு எங்கும் அதிராவடிகளார், திருமேவு பட்டினத்தடிகளோடு நம்பி ஆண்டார் நம்பி சேக்கிழாரும், சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அடியாரடிமை அறிவாய் போற்றி, அமரர் பதியாள வைத்தாய் போற்றி, ஆட்சி உலகை உடையாய் போற்றி, அடியார்க்கு அமுதலாம் ஈவாய் போற்றி. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களே, திருமுறை தமிழோசையிலே இன்றைக்கு 71வது நாளாக 2ஆம் திருமுறையிலே 76வது பதிகம் திரு அகத்தியான் பள்ளி காந்தாரம் பண்ணிலே பகற்பண் 2 என 4 6 நாழிகைக்குள்ளாக 7:12 8:24க்குள்ளாக நவரோஸ் ராகத்திலே பாடக்கூடியது என்று சொல்வார்கள். இது காவிரியுடைய தென்கரையிலே 122வது தலமாக வேதாரண்யத்துக்கு காரைக்கால் சாலையிலே இங்கே உள்ளது. இங்கே உள்ள பெருமான் அகத்தீஸ்வர பெருமான், அம்பாள்
மங்கை நாயகி. இதற்கான பெரிய புராண பாடல் 622. நன்றிங்கய்யா. சிவாய நம. வாங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். திரு அகத்தியான் பள்ளி பதியின் இடம் சுட்டி சேக்கிழார் பெருமான் பாடிய பெரிய புராண பாடல் வரிசை எண் 622. திருச்சிற்றம்பலம். தென்திரை சூழ் கடல் காணல் திரு அகத்தியான் பள்ளி அண்டர் பிரான் களில் வணங்கி அருந்தமிழ் மாமரை பாடி கொண்டல் பையில் மணல் கோடு சூழ் கோடி குலகர்தமை தொண்டருடன் தொழுதணைந்தார் தோணிபுர தோன்றலார். திருச்சிற்றம்பலம். இப்ப நம்ம அடியார்களா சொல்லியிருக்க மாதிரி தொண்டருடன் அணைந்தார் யாரு? தோணிபுர தோன்றலார். எதற்காக? அண்டதொழும் அகத்தியான் பள்ளியை தொட அங்கே அருந்தமிழ் பாடுகிறார். அப்படி பாடிய அருந்தமிழ் வாழ்க. வாடிய தலை மாலை சூழ்மயங்கிருள் நீடுயர் கொள்ளி விளக்குமாக நிவந்தெறி ஆடிய எம்பெருமான் அகத்தியான் பள்ளியை பாடிய சிந்தையினார்கட்கு இல்லையாம் பாவமே. பெருமானுடைய புகழை பாடினால் எந்த பாவம் நம்மை அணுகாது என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. 2 துன்னம் கொண்ட உடையான். ரெண்டாவது பாட்டியா? சரிங்க. துன்னங்கொண்ட உடையான் துதைந்த வெண்ணீட்டினான் மண்ணுங் கொன்றை மதமத்தம் சூடினான் மாநகர் அன்னம் தங்கும் பொழில் சூலகத்தியான் பள்ளியை உன்னம் செய்த மனத்தார்கள் தம்பினையோடுமே. நினைப்பெல்லாம் பெருமானுடைய நினைப்பாக உன்னம் செய்யும் மனத்தாராக இருந்தால் நம்முடைய வினைகள் நம்மை அணுகாது ஓடும் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. உடுத்ததுவும் புலித்தோர். வாங்க ராஜா ஐயா வாங்க. 3வது பாட்டு. உடுத்ததுவும் சோல் பலி திரிந்துண்பதும் கடுத்து வந்த கடல் காலன் தன்னையும் காலினான் அடுத்துதவும் பொழில் சூழகத்தியான் பள்ளியான் தொடுத்துதவும் சரம் முப்புறம் துகளாகவே தொடுத்துதவும் சரம் முப்புறம் துகளாகவே. திருச்சிற்றம்பலம். காலனை காலால் உதைத்து முப்புறத்தை எரி செய்த பெருமானாக காட்டுகிறார் அகத்தியான் பள்ளி பெருமானை. வாழ்க. காய்ந்ததுவும் அன்று காமனை. 4வது பாட்டு. ஆமா ஆமா ஓய்வு. சரி. வேற யாருக்கா? செண்பகவல்லி அம்மா வாங்க. வந்த வாசல். சிற்றம்பலம் ஐயா. அடியேன் அடுத்த பாடல் பாடகிறேன் ஐயா. சரி. பட்டுமலம்மா வாங்க. என்ன பாடுறாங்க ஐயா? காய்ந்ததும் அன்று காமனை நெற்றி கண்ணினால் பாய்ந்ததும் கடற்காலனை பண்ணினான் மறை ஆய்ந்ததும் பொழில் சூழ் அகத்தியான் பள்ளியான் ஏய்ந்ததும் இமவான் மகளொடு பாகமே. சிவாய நம. இமவான் மகளாகி உமையம்மையை தன்னுடைய ஒரு பாகமாய்த்து வைத்து தன்னுடைய கருணையை காட்டுகிறார் என்று சொல்ற பாடல். வாழ்க. போர்த்ததுவும் கரியன். 5வது பாட்டு. வாங்க பணப்பகத்தை ஐயா வாங்க ஐயா. சதானந்தன் ஐயா. போர்த்ததுவும் கரியின் உரி போலோ போர்த்ததுவும் கரியின் உரி புலித்தோலுடை கோளரவும் சூழகத்தியான் பள்ளியான் அரை காத்ததுவும் பொழில் சூழ் அகத்தியான் பள்ளியான் பார்த்ததுவும் அவன் என்ன பண்ணா? போர்த்ததுவும் கரியன் உரி என்று ஆணை உரித்த பிரானாக காட்டுகிறார். வாழ்க. தெரிந்ததுவும்
வாங்க குன்றத்தூர் உமாமா வாங்க. ஆறாவது பாட்டு. புரிந்ததுவும் கனை உண்டு முப்புறம் சென்று உடன் எரிந்ததுவும் முன் எழிலார் மலர் உறைவான் தலை அறிந்ததுவும் பொழில் சூழ் அகத்தியான் பள்ளியான் புரிந்ததுவும் உமையால் ஒரு பாகம் புதைதலே அறிந்ததுவும் பொழில் சூழ் அகத்தியான் பள்ளியான் புரிந்ததுவும் உமையால் ஒரு பாகம் புதைதலே. புரிந்ததுவும் உமையாழ்வோர் பாகமாம் என்று பெருமாட்டியை தன்னுடைய பாகமாக வைத்திருக்கிறார். வாழ்க. ஓதி எல்லாம் உலகுக்கோர். ஏழாவது பாட்டு. திருச்சிற்றம்பலமையா பாடட்டுங்களா ஐயா அடியேன்? வாங்க வாங்க வாங்க. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களுக்கு முன்னாள் திருவடிகளுக்கு திருச்சிற்றம்பலம். ஓதி எல்லாம் உலகுக்கு ஓர் ஒன் பொருளாகிமை சோதி என்று தொழுவார் அவர் துயர் தீர்த்திடும் ஆதி எங்கள் பெருமான் அகத்தியான் பள்ளியை நீதியால் தொழுவார் அவர் வினை நீங்குமே. ஆதி எங்கள் பெருமான் அகத்தியான் பள்ளியை நீதியால் தொழுவார் அவர் வினை நீங்குமே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. சோதியான் என்று தொழுவார் அவர் துயர் தீர்வு. நம்முடைய துயரை தீர்ப்பதற்காக பெருமானை சோதியான் என்று வணங்க வேண்டும். சோதியே சுடரே சூழொளி விளக்கென திருவாசகர் நினைவுபடுத்த மாதிரி பாட்டு. வாழ்க வாழ்க. செருத்ததுவும் தக்க. எட்டாவது பாட்டு. ஐயா இருக்காருங்க ஐயா. ஐயா இருக்கா? பாட்டு சொல்லுமா? நான் பாட்டு சொல்லுமா? திருச்சிற்றம்பலம் ஐயா. பாருங்க. தெருத்ததுவும் தக்கன் வேள்வியை திருத்தார்புறம் பொறுத்ததுவும் ஒளிமாமல உறைவான் சிரம் அறுத்ததுவும் பொழில் சூழ் அகத்தியான் பள்ளியான் இருத்ததுவும் மரக்கன் தன் தோள்கள் இருவதே. திருச்சிற்றம்பலம் ஐயா. அரக்கன் தோளாகிய அவன் அரக்கனுடைய தோளை அடர்த்தான் என்று சொல்கிற அவன் நம்ம நான்முகன் சொல்கிற மலருறைவானின் சிரமறுத்தான். அதெல்லாம் ஆணவத்தை அடக்கும் செயலாக காட்டுகிறார். வாழ்க வாழ்க. சிரமம் நல் மதிமத்தம். ஒன்பதாவது பாட்டு. திருச்சிற்றம்பலையா. ஆமா. சிரமும் நல்ல மதமத்தமும் தீவள் கொன்றையும் அறவும் மல்கும் சடையான் அகத்தியான் பள்ளியை பிரம்மனோடு திருமாலும் தேடிய பெற்றிமை பரவ வல்லார் அவர் தங்கள் மேல்வினை பாருமே. திருச்சிற்றம்பலம். விரமலும் திருமாலும் தேடிய பெருமை என்பது யான் எனது என்ற செருக்கை அறுக்க வேண்டும் என்பதற்காக அதை நினைந்து வணங்கினால் நம்முடைய வினைகள் தீரும் என்று பாடிய ஒன்பதாவது பாட்டு. அடுத்து 10வது பாட்டு. செந்துவர் ஆடையினாரும். வாங்க தாமோதரன் ஐயா வாங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். செந்துவராடையினாரும் வெற்றரையே திரு புந்தியிலார்களும் பேசும் பேச்சை பொய்மொழி அந்தணன் எங்கள் பிரான் அகத்தியான் பள்ளியை சிந்தி மின்னும் வினையானவை சிதைந்து ஓடுமே. சிந்தி மின்னும் வினையானவை சிதைந்து ஓடுமே. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. பெருமானை சிந்தித்தால் நம்முடைய வினைகள் எல்லாம் சிதைந்து போகும் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. ஞாலம் மல்கு தமிழ் ஞான சம்பந்தம். 11வது பாட்டு. வாங்க திலகவதி அம்மா வாங்க. சிவாய நம்ம ஐயா. அனைத்து அடியார்களுக்கும் வணக்கம். ஞாலம் மல்கும் தமிழ் ஞான சம்பந்தன் மாமையில் ஞாலம் மல்கும்
தமிழ்ஞான சம்பந்தன் மாமையில் ஆளும் தோலை புடை சூழகத்தியான் பள்ளியுள் சூல நல்ல படையான் அடி தொழுதெத்திய மாலை வல்லார் அவர் தங்கள் மேல் வினை மாயோமே சூல நல்ல படையான் அடி தொழுதேத்திய மாலை வல்லார் அவர் தங்கள் மேல் வினை மாயோமே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. சிவாயனம். ஞான சம்பந்தன் தன்னை தமிழ்ஞான சம்பந்தன் சொல்லிக்கிறார். அந்த தமிழ்ஞான சம்பந்தனுடைய தமிழ் மாலையை நாம் பாடினால் அதன் மூலமாக நம்முடைய மேல்வினையாகிய ஆகாமியம் வாராமலே போகும் என்ற வகையிலே அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து 2ஆம் திருமுறையிலே 77வது பதிகமாக திரு அரையணி நல்லூர் காந்தாரப்பண் பகற்பண் 2ஆக நாழிகை 4லிருந்து 6க்குள்ள மணி 7, 12, 8, 24க்குள்ள நவரோஸ் ராகத்திலே பாடக்கூடியது. இது நடுநாடு என்று சொல்லுவார்கள். அந்த நடுநாட்டில் அரகண்டநல்லூர் என்ற திருக்கோவலூருக்கு பக்கத்திலே இருக்கிறது. இங்கே உள்ள பெருமான் அரையணிநாதர், அம்பாள் அருள் நாயகி என்று இருக்கிறது. நமக்கு இதற்கான பெரிய புராண பாடல் 968. சாம்பசிவய்யா. நன்றிங்கய்யா. திருச்சிற்றம்பலம். திரு அரையணி நல்லூர் பதியை இடம் சுட்டி சேக்கிழார் பெருமான் அருளிய பெரிய புராண பாடல் வரிசை எண் 968. திருச்சிற்றம்பலம். கோவல் நீடிய வீரட்டம் அமர்ந்தவர் குறைகளல் பணிந்து ஏத்தி ஆவின் ஐந்துகந்து ஆடுவார் அரையணி நல்லூரை அணைந்து ஏத்தி பாவலர்ந்த செந்தமிழ் கொடு பரவுவார் பரவு சீர் அடியார்கள் மேவும் அன்புரு மேன்மையாம் தன்மையை விளங்கிட அருள் செய்தார். திருச்சிற்றம்பலம். ஆவின் ஐந்துகந்து ஆடுவார் என்றே ஆன்மாக்கள் ஓதுகிற 5 எழுத்துக்கு உரியவனாக அவன் திகழ்கிறான். அவனுக்குரிய பகுதியாகிய பாவார்ந்த செந்தமிழ் என்று இந்த பதிகத்துக்கு பெயர் சூட்டியிருக்கிறார் நம்முடைய சேக்கிழார் பெருமான். வாழ்க. பீடினார் பெரியோர்களும் பேதமை கெடத்தீதிலா வீடினால் உயர்ந்தார்களும் வீடிலார் இளவெண்மதி சூடினார் மறை பாடினார் சுடலை நீரணிந்தாரடல் ஆடினார் அரையணி நல்லூர் அங்கையால் தொழுவார்களே ஆடினார் அரையணி நல்லூர் அங்கையால் தொழுவார்களே. கையினுடைய பயன் இறைவனை தொழுதல். கைகால் குப்பி தொழீர் என்று திரு அங்கமா சொல்ற. அப்ப கையின் பயன் தொழுதல் என்பதை அங்கையால் தொழுவார் என்று காட்டியிருக்கிறார். வாழ்க வாழ்க. அடுத்து இளையினார் சோளம். சித்ராமா வாங்கம்மா. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்கள் திருவடிகளுக்கும் வணக்கம். இளையினார் சூலம் ஏறுகந்தேரியே இமையோர் தொழர் இலையினால் ஒரு காலுற சிலையினால் மதிலெய்தவன் அலையினார் புனல் சூடிய அன்னலார் அரையணி நல்லூர் தலையினார் தொழுது ஓங்குவார் நீங்குவார் தடுமாற்றமே அலையினார் புனல் சூடிய அன்னலார் அரையணி நல்லூர் தலையினால் தொழுது ஓங்குவார் நீங்குவார் தடுமாற்றமே. திருச்சிற்றம்பலம். நன்றி. பெருமானை தலையினால் தொழுதால் தடுமாற்றமாகிய நம்ம டென்ஷன் ஆயிடுச்சு, டென்ஷன் குறையுன்றதுக்காக தலையினால் தொழுவார் நீங்குவார் தடுமாற்றமே என்று சொல்லியிருக்கிறார். ஆமா சித்தராமா, இன்னைக்கு இரவு நிகழ்ச்சியில நீங்க அந்த எட்டான் மரக்கன் அவினாசி பதியை விளக்கம் சொல்லுங்கம்மா. சரிங்களாம்மா? சரிங்க ஐயா. வாழ்க வாழ்க. அடுத்து 3வது என்பினார். ஐயா முனுசாமி ஐயா வாங்க. பாண்டிச்சேரி.
அனைவருக்கும் வணக்கம். வாங்க வாங்க. என்பினார் கணர் சூலத்தார் இளங்குமா மதி உச்சியான் என்பினார் பிறங்கும் சடை பிஞ்சகன் பிறப்பிலி என்று முன்பினார் மூவதாம் தொழு முக்கன் மூத்திதன் தாள்களுக்கு அன்பினார் அரையணி நல்லூர் அங்கையார் தொழுவார்களே. அன்பினார் அரையணி நல்லூர் அங்கையார் தொழுவார்களே. சிவாய நமய்யா. முக்கண்மூர்த்தி என்று சொல்லப்படுகிற பிரமன், திருமால், ருத்ரனாகிய மூவரும் சேர்ந்து வழிபடக்கூடிய பெருமானாக இருக்கிறார் என்று சொல்கிற பாடல். வாழ்க. விரவு நீரி பொன்மார்பில். பாலசுந்தரம் ஐயா வாங்க. லலிதாமா பாலசுந்தரம். சிவாய நம்ம அடியேன் பாடுறேன் ஐயா. ஐயா ஐயா 4வது பாடல் தானே? ஆமாங்க, 4வது பாடல். சரிங்க சரிங்க சரிங்க. சிவாய நம்ம. விரவு நீர் பொன்மார்பினில் விளங்க பூசிய வேதியன் உறவு நஞ்சமுதாக உண்டு உறுதி பேணுவது அன்றியும் அரவு நீர் சடை கண்ணியார் அண்ணலார் அரையணி நல்லூர் பரவுவார் படி நீங்கிட பறையும் தாம் செய்த பாவமே. அரவு நீர் சடை கண்ணியார் அண்ணலார் அரையணி நல்லூர் பரவுவார் பழி நீங்கிட பாவம் தாம் செய்த பாவமே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. பரவுவார் பாவம் நீங்கும் என்று சொல்கிற அந்த 4வது பாடல். அடுத்தது தீயினா திகழ்மேனியாய் 5வது பாடல். லலிதாமா இல்லைங்களா ஐயா? ஐயா வாங்க வாங்க. தீயினா திகழ்மேனியாய் தேவதாம் தொழ தேவனே ஆயினாய் கொன்றையாயார் அங்கையாய் அரையணி நல்லூர் ஆயினாய் கொன்றையாயனல் அங்கையாய் அரையணி நல்லூர் மேயினா தம தொல்வினை வீட்டினாய் வெய்ய காலனை மேயினா தம் தொல்வினை வீட்டினாய் வெய்ய காலனை பாயினார் யதே கழலினாய் பரமேனியடி பணிவனே பாயினாயது கழலினாய் பரமானேயடி பணிவனே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வாழ்க வாழ்க. காலினால் காலனை காய்ந்த பெருமானுடைய பரமன் அடியை பணிவோம் என்று சொல்கிறார் நம்முடைய ஞான சம்பந்த பெருமான். விரையினார் கொன்றை. பிரேமம்மா வாங்க. திருச்சிற்றம்பலம். விரையினார் கொன்றை சூடியும் வேகனாகமும் வீக்கிய அறையினார் அரையண்ணி நல்லூர் அண்ணலார் அழகாயதோர் நரையினார் விடையூர்தியார் நக்கணானரும் போது சேர் உரையினால் உயர்ந்தார்களும் உயர்ந்தார்களே நரையினான் விடையூர்தியார் நக்கணானரும் போது சேர் உரையினால் உயர்ந்தார்களும் உயர்ந்தார்களே. சிற்றம்பலம். நன்றியா. உரையினால் உயர்ந்தார் என்று பெருமானுடைய புகழை பாடுவர்கள் உயர்ந்தோராக திகழ்வார்கள் என்று சொல்கிற
பாடல். அடுத்து 7வது பாட்டு வீரமாகிய வேதியர். அம்மா செல்வம் அம்மா. வீரமாகிய வேதியர் வேகமா கலியானையின் ஈரமாகிய உரிவை போர்த்து அறிவை மேல் சென்றயம் இறை ஆரமாகிய பாம்பினார் அண்ணலார் அரையணி நல்லோர் வாரமாய் நினைப்பார்கள் தம் வல்வினை அவை மாயுமே. ஆரமாகிய பாம்பினார் அண்ணலார் அரையணி நல்லோர் வாரமாய் நினைப்பார்கள் தம் வல்வினை அவை மாயுமே. திருச்சிற்றம்பலம். வாரமாய் நினைப்பார்கள். வார்த்தையோட சோமவார்த்தை நினைப்பதல்ல. வாரம் என்றால் அன்பு என்ற பெயர். வாரமாயினான் வன்மையூரிதனே. அந்த அன்புதான் சிவம். அவன் அந்த வாரமாயினாகிய சிவத்தை நினைக்க நம்முடைய வல்வினைகள் மாயும். பெருமானிடத்திலே அன்பு செலுத்த வேண்டும். அன்புதான் எதையும் எதிர்பாராத நிலையாகிய அன்பு. வாழ்க வாழ்க வாழ்க. தக்கானார் பெருவேள்வி. சாம்பசிவையா வாங்க. தக்கனார் பெரு வேள்வியை தகத்துகந்தவன் தாழ்த்தடை முக்கனான் மறை பாடிய முறைமையான் முனிவர் தோல அக்கினோடலிலாமை பூண் அண்ணலார் அரையணி நல்லூர் நக்கனார் அவர் சார்வலால் நல்கு சார்விலோம் நாங்களே. நக்கனார் அவர் சார்வலால் பெருமானுடைய உறவு அல்லால் வேறு எந்த உறவை நாம் பெரிதாக கருதுவதில்லை என்று சொல்கிறார். நக்கனார் அவர் சார்வலால் அங்கு சார்பிலோம் நாங்களே. உறவிலே பெரிய உறவு பெருமானுடைய உறவு என்று சொல்கிறார். வாழ்க வாழ்க. வெய்ய நோயிலர் தீயிலர். 9வது பாட்டு. 9வது பாட்டு. நன்றிங்கய்யா. திருச்சிற்றம்பலம். வெய்ய நோயிலர் தீதிலர் வெறியராய் பிறர் பின் செல்லார். வெய்ய நோயிலர் தீதிலர் வெறியராய் பிறர் பின் செல்லார். செய்வதேலாம் காரமாம் செய்வதே அலங்காரமாம் இவை தேரியின்பூரில் ஐயமேற்றனும் தொழிலராம். அண்ணலாரரையணி நல்லோர் சைவரானவர் சார்வலால் சைவரானவர் சார்வலால் யாதும் சார்விலோம் நாங்களே. சைவரானவர் சார்வலால் யாதும் துஞ்சலார்விலோம் நாங்களே. திருச்சிற்றம்பலம். ஐயம் ஏற்று உணும் தொழிலார். பெருமான் பிச்சை எடுத்து உண்கிறான். எதை பிச்சை எடுக்கிறான்? நம்முடைய பிரம்ம கபாலத்திலே ஆணவமாகிய பிச்சையை அவன் ஏற்றுக்கொள்கிறான். அதுதான் உண்மையான சைவம். யான் எனது என்ற செருக்கை பெருமானிடத்திலே அர்ப்பணித்தல் வேண்டும். அதற்காக அவன் பிரம்ம கபாலத்திலே ஐயமிருக்கிறான். அதுதான் உண்மையான சைவ நெறி. அந்த சைவ நெறியை சார்வதை தவிர வேறு எந்த சமயத்தையும் சார்வதில்லை. பலவேறு தெய்வங்களை நாளுக்கு ஒரு தெய்வமாக வணங்கி நாம் உலகியல் நிலைகளை விழுதை விட நம்முடைய யான் எனது என்ற செருக்கை பெருமானிடத்திலே அவன் ஏற்கிற அந்த ஐயம் ஏற்கிற அந்த பிரம்ம கபாலத்திலே ஒப்படைத்து நாம் சைவனாக திகழ வேண்டும் என்று ஓரிரை கொள்கையை வற்புறுத்துகிற பாடலாக இதை அமைத்திருக்கிறார். வாழ்க வாழ்க வாழ்க. வாக்கியம் சொல்லி யாரோடும். காஞ்சிபுரத்துல இருந்து கணபதி ஐயா வரீங்களா? வாங்க. லைன்ல இருக்காங்களா? இருக்காங்க ஐயா. படிக்க முடியுமா ஐயா? சிவபெருமான் அவர் ரொம்ப இளைஞரியா? நமச்சிவாயம். வாங்க. வேற ஒருத்தர் பாட சொல்லுப்பா. சரிங்க ஐயா, சரிங்க. நீங்க கேட்டுங்க. சரி சரி.
காலையில சரி. கோயில் பணி வேலையில இருக்கார். வாழ்க வாழ்க. வாங்க பொட்டமல்லம்மா வாங்க. வாக்கியம் சொல்லி யாரோடும் வகையால் வகை செய்யமின் சாக்கியம் சமணன் இவை சாரலோம் மர அணம்பொடி ஆக்கியம் மழுவாட்படை அன்னலாரரை அணி நல்லோர் வாக்கியம் குறையுடை பறையுமாம் செய்த பாவமே. பாக்கியம் குறையுடையே பறையுமாம் செய்த பாவமே. பெருமானை பாடுகிற அந்த பாக்கியம் கிடைத்தால் நம்முடைய பாவங்கள் எல்லாம் அழியும் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. கழியுலாம் கடல் காணல் சூ. வாங்க ராஜா ஐயா வாங்க. கழிவுலாம் கடல் காணல் சூழ் கழுமலம் அமர் தொல்பதி பழியிலாமதை ஞான சம்பந்தன் நல்லதோர் பண்பினார் மொழியினால் அரையணி நல்லூர் முக்கண் மூர்த்திகள் தாழ்த்தோழ கெழுவினார் அவர் தம்மோடும் கேடியில் வாழ்பதி பெறுவரே கெழுவினார் அவர் தம்மோடும் கேடியில் வாழ்பதி பெறுவரே. திருச்சிற்றம்பலம். அவன் முக்கண்மூர்த்தியாக நெற்றிக்கண்ணனாக திகழ்கிறான். அந்த நெற்றிக்கண்ணனை நாம் வணங்கினால் கேடில் வாழ்பதியாகிய சிவலோகத்தை அடையலாம் என்கிற பதிகப்பலன். வாழ்க வாழ்க. அடுத்து 78வது பதிகமாக திருவிளமர் என்ற திருவிளநகர் கொண்ட தலம். அந்த திருவிளகத்தா காந்தாரப்பன் பகற்பெண் 2ஆக 4லிருந்து 6 நாளைக்குள்ள 7-12-8-24 நேரத்துக்குள்ள நவரோஸ் ராகத்திலே பாடக்கூடியது. இது காவினுடைய தென்கரையிலே 40வது தலமாக மயிலாடுதுறை புறையாறு சாலையிலே உள்ளது. இங்கே இருக்கிற பெருமான் துறை காட்டும் வள்ளல் என்றும் அம்பாளுக்கு வேயுறு தோழி என்றும் அமைத்திருக்கிறார்கள். திருஞான சம்பந்தருடைய இந்த பெரிய புராண பாடல் இதற்கு 440. நன்றிங்கய்யா. திரு விளநகர் பதியை இடம் சுட்டி சேக்கலார் பெருமான் அருளிய பெரிய புராண பாடல் வரிசை எண் 440. திருச்சிற்றம்பலம். அத்திருப்பதி அகன்று போய் அணிகிலர் சூழ கைத்தல படை வீரர் செம்பொன் பள்ளி கருதி மெய்த்த காதலில் விளநகர் விடையவர் வாதம் பத்தர் தம்முடன் பணிந்து இசைப்பதிகம் முன் பகர்ந்தார். திருச்சிற்றம்பலம். காவிரி தென்கரையில் உள்ள செம்பன் பள்ளியை வணங்கிய பிறகு இந்த திருவிளநகர் என்ற தலத்திலே போய் பெருமான் பாடுகிறார். பத்தர் தம்முடன் பணிந்து இசைப்பதிகம் பாடினார். அடியோடு சேர்ந்து இசைத்த பாடலாக இதை சொல்லியிருக்கிறார். வாழ்க. ஒளிரிளம் பிறை சென்னி மேல் உடையர் கோவண ஆடையர் குளிரிளம் மடை தவழ் பொழில் கோல நீர்மே மல்கு காவிரி நளிரிளம் புனல் வார்துரை நங்கை கங்கையை நன்னினார் மேளிரிளம் பொறி அரவினார் மேயது விளநகரதே மேளிரிளம் பொறி அரவினார் மேயது விளநகரதே. பெருமான் காவிரி ஆற்றன் கரையில இருக்கிறார். காவிரி ஆற்றினைத்தால் அவன் தலையிலே சுடிருக்கிற கங்கையை நினைவுபடுத்துகிற மாதிரி இந்த பாடலை அமைத்திருக்கிறார். கங்காதரனை நினைவுபடுத்துற மாதிரி பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து அக்கரம் அணி கலனென. சித்ராமா வாங்க. அக்கர அணி கலன் என அதனோடார்த்ததோர் ஆமை பூண்டு உக்கவர் சுடுநீர் அணிந்து ஒளி மல்கு புனல் காவிரி புக்கவர் துயர் கெடுகென
பூசு வெண்பொடி மேவிய மிக்கவர் வழிபாடு செய் விலநகர் அவர் மேயதே மிக்கவர் துயர் கெடுகென பூசு வெண்பொடி மேவிய மிக்கவர் வழிபாடு செய் விலநகர் அவர் மேயதே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. நம்முடைய துயர் தீர வேண்டும் என்றால் ரொம்ப சுலபமா வழி சொல்றார். என்ன? பெருமானுடைய திருநீற்றை பூசு வெண்பொடி மேவிய மிக்கவர் வழிபாடு செய் விலநகரே. திருநீரை பூசி பெருமானவங்களா நம்முடைய துயர்கடும் என்று எளிமையாக வழி சொல்கிறார். வாழ்க வாழ்க. வாழி சேர் அடங்கார் மதி. மூன்றாவது சிவாய நம. வாழி சேரடங்கார் மதில் தொலைய நோரிய வம்பின் பேய் தோழி பாகம் அமர்ந்தவர் உயர்ந்த தொல் கடல் நஞ்சுடன் காளமல்கிய கண்டத்தர் கதிர் விரித்துடர் முடியின கிளியேறுகந்தேறினார் மேயது விளநகரதே காளமல்கிய கண்டத்தர் கதிர் விரித்துடர் முடியினர் மீளியேறுகந்தேறினார் மேயது விளநகரதே. திருச்சிற்றம்பலம். காளமல்கிய கண்டத்தரென திருநீலகண்ட பெருமானையும் கதிர்முடி சூடினார் என சந்திரசேகரனையும் நினைவுபடுத்துகிற பாடல். வாழ்க. அடுத்து நான்காவது பாடல். வந்தவாசியிலிருந்து திருச்சிற்றம்பலம் ஐயா. ஐயா நான்காவது பாடல் தானங்களா ஐயா? இல்ல இல்ல இல்ல, நான்காவது பாடல் தான். விறகினார் கொன்றை. ஆமா. கால் விலங்கு ஏறி கழலினார் கை விலங்கிய வேலினார் நூல் விலங்கிய மார்பினார் நோயிலார் பிறப்பும் இலார் மால் விலங்கு ஒளி மல்கிய மாசிலா மணிமிடற்றினார் மேல் விலங்கு வெண்பிறையினார் மேயது விலநகரதே மேல் விலங்கு வெண்பிறையினார் மேயது விலங்கு நகரதே. திருச்சிற்றம்பலம். மாசிலா மணி மடர்கிறார் என்று இங்கேயும் நீலகண்ட பெருமானை நினைவுபடுத்துகிற பாடலாக அமைத்திருக்கிறார். வாழ்க வாழ்க. பன்னினார் மறை பாடினார். ஐந்தாவது பாட்டு. பத்மாவதி அம்மாவாங்க. கடைசியா படிக்கிற ஐயா தோண்ட சரியில்லையா? சிவாய நம. சரிங்க சரிங்க சரிங்க. உமா அம்மாவாங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். பண்ணினார் தான். அஞ்சாவது பாட்டு தான். ஆமாமா. பண்ணினான் மறை பாடினார் பாயசீர் பழங்காவேரி பண்ணினான் மறை பாடினார் பாயசீர் பழங்காவேரி துண்ணு தன் துறை முன்னினார் தூ நெறி பெறுவாரென சென்னி திங்களை பொங்கர கங்கையோடுடன் சேர்த்தினார் மின்னு பொன்புரி நூலினார் மேயது விலநகரதே துண்ண தந்துரை முன்னினாக்கு நெறி பெறுவார் என சென்னி திங்கள் பொங்கர கங்கையோடுடன் சேர்த்தினார் மின்னு பொன்புரி நூலினார் மேயது விலநகரதே. சென்னையிலே திங்களையும் பாம்பையும் கங்கையும் சூடியிருக்கிறார் என்று சொன்ன பாடல். வாழ்க. தேவரும் அமரர்களும். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தேவரும் அமரர்களும் திசைகள் மேலுள்ள தெய்வமும் யாவரும் அறியாததோர் அமதியார் தொழல் உருவினார் யாவரும் அறியாததோர் அமதியார் தொழல் உருவினார்
மூவரும் இவர் என்னவும் முதல்வரும் இவர் என்னவும் மேவரும் பொருளாயினார் மேயது இளநகரதே மேவரும் பொருளாயினார் மேயது இளநகரதே. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. தேவரும் அசுரலுமாகிய யாவராலும் அறியோனா பெருமான் ஆனால் அவன் அப்படி அருமையான பெருமான் தரம் அவன் எளிமையாக அமைதியாக தொழுவார்களுக்கு எளிமையான் அருமையில் எளிய அழகைய போற்று என்ற வகையில தேவர்களுக்கும் அசுரர்களுக்கெல்லாம் அவன் அரியவன் இருக்கிறான், அமைதியாக தொழுவார்க்கு எளியவனாக இருக்கிறான் என்ற வகையிலே அமைந்த பாடல். வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து செற்றரு மறை. ஐயா முனுசாமி ஐயா. சொல் தரு மறை பாடி. சொல்தரு மறை பாடினார் சுடர்விட்டும் சடைமுடியினார் சொல்தரு மறை பாடினார் சுடர்விட்டும் சடைமுடியினார் கல் தருவடும் கையினார் காவிரி துறை காட்டினார் கல் தருவடும் கையினார் காவிரி துறை காட்டினார் மல் தரு திரள் தோழினார் மாசில் வெண்பொடி பூசினார் பல்தரு திரள் தோழினார் மாசில் வெண்பொடி பூசினார் வில் தரு மணி மிடறினார் மேயது விலை நகரதே வில் தரு மணி மிடறினார் மேயது விலை நகரதே. சொல் தரு மறை என்றும் கல் தரு வடம் என்றும் மல் தரு தோழினர் என்றும் வல் தரு மணிமிடர் என்றும் சொல்லு கல்லு மல்லு வில் என்று எதுகை மோனையோட பாடுகிறார். இதை பேச்சோடனே நம்ம ஞாபகம் வரக்கூடிய பாடல் சொற்றுணை வேதியன் சோதி. சொல் தரு மறை எது நமச்சிவாய, அத சொற்றுணை வேதியன் சோதிவானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கைதொழ கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயம் என்று சொல் தருமறையாக நமசிவாயத்தை கொள்ள வேண்டும் என்று நினைக்கிற பாடலாக இதை அமைத்திருக்கிறார். ஆனா உரை எழுதுறவங்களாம் இதை சொல் தருமறை என்றால் அந்த வேதத்தை பாடினார்னு சொல்லி இல்லாத அந்த தேவர்களை இங்க கொண்டாந்து உள்ள சொல்லியிருக்காங்க. வாழ்க வாழ்க. படர் தரு சடை முடியினர். வாய்ப்பு இருக்கா பாடுறதுக்கு? பயணத்தில் பரிமளமா முடியாது. சிவசிவா வாங்க பணப்பாக்க ஐயா வாங்க. சிவா நான் பாடிட்டுமா? பத்மம்மா படிங்க படிங்க. திருச்சிற்றம்பலம். சொற்றுணை வேதியன் சோதிவானவன். அந்த பாட்டு இல்லம்மா அது. அது அப்பர் சாமி பாட்டு. மேற்கோளுக்காக காட்டினேன். இங்க பாட வேண்டிய பாட்டு 8வது பாட்டு. சிவசிவா ஐயா பாடுங்க. நல்லா இருக்கு. ரொம்ப ஆர்வமா பாடலாங்க. வாழ்க வாழ்க. நான் மேற்கோளுக்காக அதை காட்டினேன். சொத்தரு மறை என்பது சொற்றுணை வேதியனை குறிக்கும்னு சொன்னேன். அது இங்க இருந்து நம்ம ஞானசம்பந்தர பதிகத்துல 2ஆம் திருமுறையில 78வது பதில 8வது பாட்டு. 78ல 8வது பாட்டு. படதரும் சடை முடியினர். படதரும் சடை முடியினார் பைங்கழலிடை பரவுவார் அழதரும் பிணி கெடுகன அருளுவார் அரவு அறையினார் விடதரும் மணிமிடறினார் மின்னு பொன்புரி நூலினார் மிடல் தரும் படை மழுவினார் மேயது விளநகரே விடல் தரும் படை மழுவினார் மேயது விளநகரே. விடர் தரும் மணி மிடறினார் என்று நீலகண்ட பெருமானை நினைவுபடுத்துகிற பாடல். வாழ்க வாழ்க. கையிலங்கு வேலினார். 9வது பாட்டு. பிரேமமா. கையிலங்கு வேலினார் தோழினார் கரி காலினார் பையிலங்கர வல்குலால்
பாகமாகிய பரமனார் மையிலங்கு ஒளி மல்கிய மாசிலா மணிமிடறினார் மெய்யிலங்கு வெண்ணீட்டினார் மேயது விலநகரதே மையிலங்கு ஒளி மல்கிய மாசிலா மணிமிடறினார் மெய்யிலங்கு வெண்மீட்டினார் மேயது விலநகரதே. சிற்றம்பலம். நன்றிங்க. அவன் மாசிலா மணிமடர் என்று மறுபடியும் நீலகண்ட பெருமான் நினைவுபடுத்தி அந்த பெருமான் மெய்யிலங்கு வெண்ணீற்றினான் என்று மெய்யலாம் வெண்ணீரு சன்னித்த மேனியானை நினைவுபடுத்துகிறார். வாழ்க வாழ்க. உள்ளந்தனை காண்பன். 10வது வாங்க கணபதியை பாடுறீங்களா? சிவபெருமானு சிவசிவா. அவர் காலையில கோயில் படியில் ரொம்ப இதுவா இருக்காரு, பிஸியா இருக்கு. இல்ல மைக் எடுத்தாருங்க, அதுதான் கேட்டேன், வேற ஒண்ணும் இல்லைங்க. சரி சரி வாங்க சரியில்லைப்பா, வேற என்ன பாட்டு சொல்லுப்பா. சரிங்க, நீங்க மைக் எடுத்தனால நாங்க எடுத்தோம், இல்லைன்னா மைக் எடுக்கலன்னு நான் பேசிருக்க மாட்டேங்க ஐயா. சிவாயன் மியூட் போட்டுறேன் நான், நீங்க தொட்டதுனாலதான் நான் வந்தேன். வாங்க லலிதாம்மா வாங்க. நமச்சிவாய ஐயா. உள்ளதனை காண்பான் கீழ் என்ற மாமணி வண்ணனும் புல்லதன்றனை காண்பான் மேல் என்ற மாமலர் அண்ணலும் புல்லதன்றனை கண்டிலார் ஒளியர் தருஞ்சடை முடியின் மேல் உள்ளந்தனை கண்டிலார் ஒளியார் தருஞ்சடை முடியின் மேல் உள்ளந்தனை கண்டிலா ஒளியார் விலநகர் மேயதே உள்ளந்தனை கண்டிலா ஒளியார் விலநகர் மேயதே. நமச்சிவாய ஐயா. நன்றி ஐயா. முன்னோன் காண்க முழுதோன் காண்க என்று சொல்லி பெருமான் உள்ள நிலையை உள்ளவாறு காண வேண்டும் என்று பெருமானை கீழ் நோக்கி தேடிய திருமால். அதனால உள்ளதந்தனை காண்பன் என்ற மாமணி வண்ணன் திருமாலை குறிக்கும். உள்ளதந்தனை காண்பன் மேலென்ற மால் அயன் மாலாகி அங்க தன் மாமலர் அண்ணல் ஆகிய தாமரையில இருக்கிற நான்முகள். அப்ப பிரமணம் திருமாலும் மேலும் கீழும் தேடிய அந்த செய்தியை சொல்கிற பாடலாக இதை அமைத்திருக்கிறார். வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து மென்சிறை வண்டியாள் 10வது பாட்டு. 11வது பாட்டு. மென்சிறை வண்டு சிவாயன்மையா பாருங்க. பாலச்சந்திர வெஞ்சிறை வண்டு யாழ்முரல் இளநகதுரை மேவிய தன்னன்பிரை நுதல் அண்ணலை தன்பய ஞான சம்பந்தன் சீர் இன்புறும் தமிழா சொன்ன எத்துவாவினை நீங்கி போய் துன்புறும் துயரிலா தூநெறி பெறுவார்களே இன்புறும் தமிழா சொன்ன எத்துவாகினை நீங்கி போய் துன்புறும் துயரம் இலா தூநெறி பெறுவார்களே. சிற்றம்பலம். சிவாய நமக. என்புரு தமிழால் துன்பமும் தீரும் துயரும் தீரும். அப்ப துன்பம் வேற துயர் வேறன்னு தெரியுது. துன்பம் என்பது உயிரை பொறுத்தது, துயரம் என்பது உடலை பொறுத்தது. உடலிலே இருக்கிற துயர் உடல் நோய், துன்பம் என்பது மனநோய். ஆக இரண்டும் தீர வேண்டுமானால் நான் என்புரு தமிழை பாட வேண்டும் என்று சொல்லி ஞான சம்பந்த பெருமான் என் தமிழின் சிறப்பை கூறுகிற பதிகம். வாழ்க வாழ்க என்று சொல்லி அடுத்து இன்னொரு பதிகம் படிச்சலாமையா? நேரம் இருக்குமா? என்னாச்சு? 3 படித்தோம், 6 10. இன்னொரு பதிகம் படிச்சா நேரம் ஆயிடும், நாளைக்கு வச்சுக்கலாம். கண்டிப்பா வாங்க. சாம்பசி ஐயா வாங்க. ஐயா பொண்ணு சொல் பாடிடலாங்களா ஐயா? ஆமா ஆமா ஆமா
பொன்னசல் பாடி வாழ்த்து. நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். முன்னேறும் ஆதியும் இல்லான் முனிவர் குலாம் பன்னூறு கோடியிமை ஓர்கள் தாம் நிற்ப தண்ணீரென கருளி தன் கருணை வெள்ளத்து மண்ணூர மண்ணுமணி உத்தர கோசமங்கை மின்னேறு மாடவியன் மாளிகை பாடி பொன்னேறு பூன்முலையீர் பொன்னூசலாடாமோ பொன்னேறு பூன்முலையீர் பொன்னூசலாடாமோ. திருச்சிற்றம்பலம். தண்ணீர் எனக்கருளி தன்கருளை வெள்ளத்து அப்படின்னு சொல்லி தான் பூசுகிற திருநீரை நமக்கெல்லாம் வழங்குகிறானாம் சிவபெருமான். வாழ்க வாழ்க வாழ்க. வாழ்த்து. சிவாயிரம். திருச்சிட்டம் அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறிய சீரான வாழ்வு தரும் என்ற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு 12 திருமுறை பாராயணம் திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே எம்பெருமானுடைய திருவருள் கருணையினாலே திருஞான சம்பந்தர் ஏற்றிய 2ஆம் திருமுறையை தற்போது பாராயணம் செய்து வருகின்றோம். நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அத்தனை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் வணங்கி நிகழ்ச்சி வழிநடத்திய ஐயா அருள் செய்ய அவர்களையும் வணங்கி நிகழ்ச்சியை இதை நிறைவு செய்வோம். நிறைவு செய்வதற்கு முன்பதாக வாழ்த்து. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் இனி நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலே கண்ணின் நல்ல அக்தரும் கழுமல்ல வளநகர் பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்தது தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனையெல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே ஆறிரு தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க விற்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேலேறிய மஞ்சை வாழ்க ஆனைதன் நனங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியார் எல்லாம் வான்முகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மீண்டும் ஒரு முறை நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகின்றிருக்கக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளை வணங்கி இன்றிரவு 9:45 திருத்தொண்ட தொகையுடன் நிகழ்ச்சியை பெரிய புராணம் தொடர் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறோம். அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். வெள்ளானை சருக்கத்துல இன்னைக்கு அவிநாசி பதிகமும் அடியார்களாம் சேர்ந்த பதிகம் பாட சித்தராமாவுடைய விளக்கத்தோட இன்னைக்கு நிகழ்ச்சி. நிச்சயம் நிச்சயங்க ஐயா. வெள்ளானை சருக்கத்தில் இருக்கக்கூடிய 53 பாடல்களிலே இன்றைக்கு 11 பாடல் படிச்சிருக்கோம். 11வது பாட்டுல அவர் அவிநாசி பதிகத்தை பற்றி சொல்லியிருக்கார். உரைப்பார் உரை உகந்து உள்கவல்லார்னு சொல்லியிருக்கார். அது பாடம் வந்து 8ஆன் மரக்கன் என்று பாடுக அந்த பதிகம் 7வது திருமுறையில 92வது பதிகம். அந்த பதிகத்தை நேற்று சாந்த சிவையா படிச்சாங்க. இன்னைக்கு அடியார் பெருமக்கள் எல்லாம் ஆளுக்கு ஒரு பாட்டு படிக்கலாம். அப்புறம் அம்மா வந்து அதுக்கு விளக்க சொல்லுவாங்க. நிச்சயம். சேலம் மாவட்டத்தை சேர்ந்த ஆத்தூர் வட்டத்தில் வசிக்கக்கூடிய அம்மையார் சித்ரா அவர்கள் அம்மையார் அவர்கள் இன்றைக்கு பொருள் சொல்வார்கள். திருச்சிற்றம்பலத்தில் உடல்நிலை உடல்நிலை பார்த்துக்கொள்ளும்படி அம்மாவிடம் கேட்டு சிரமம் பார்க்காமல் வந்து நிகழ்ச்சியை நடத்தும்படி பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். மீண்டும் ஒருமுறை அன்பர்களுக்கு வணக்கம், நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். ஐயா சாம்பசிவம் ஏதாவது சொல்ல விரும்புங்களா ஐயா? சாம்பசிவம் ஐயா. இல்லைங்க வெளியே வரலாம் ஐயா. ஒரு வாழ்த்து ஒண்ணு சொல்லுங்களையா. நன்றிங்க. நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். தன்னடைந்தார்க்கின்பங்கள் தருவானை தத்துவனை கண்ணடைந்த மதில் பிரமபுரத்துறையும் காவலனை முன்னடைந்தான் சம்பந்தன் மொழிபத்தும் இவை வல்லார் பொன்னடைந்தார் போகங்கள் பல அடைந்தார் புண்ணியரே சிலையது வெம் சிலையாக திரிபுரமூண்டெறி செய்த இலை நுனைவேல் தடக்கையன் ஏந்திலையால் ஒரு கூரன் அலைபுணல் சூழ் பிரமபுர தருமணியை அடிபணிந்தால் நிலையுடைய பெரும் செல்வம் நீடுலகில் பெறலாமே பொன்னடைந்தார் போகங்கள் பல அடைந்தார் புண்ணியரே
நிலையுடைய பெரும் செல்வம் நீடுலகில் பெறலாமே. திருச்சிற்றம்பலம். புண்ணியத்தையும் பெறலாம், செல்வம் பெறலாம். வாழ்க வாழ்க. நிச்சயங்க. சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம். மிகப்பெரிய சைவ தொண்டாற்றிருக்கக்கூடிய பரிமளா அம்மா கூட நிகழ்ச்சியில் பாடாம வந்துட்டாங்க, என்னன்னு தெரியல. குழந்தைகள் எல்லாம், பள்ளி குழந்தைகள் எல்லாம் தேவாரம் பாட வைத்து அவர்களுக்கு பஞ்சபுராணத்தை அச்சடித்து கொடுத்த அம்மா நேற்று அவர்களை இப்போ புகைப்படங்கள்லாம் பார்த்தோம். இன்னைக்கு என்னன்னு தெரியல, பாட வரல. சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம். ஏதாவது பயணத்தில் இருக்காங்களான்னு தெரியல. அவங்களுக்கு ஏதாவது பணி இருக்கும் இல்லையா காலையில. நிச்சயம். நன்றி பணி கொள்ளுமாறு கேட்போம். எம்பெருமான் பள்ளி எழுந்தார். நிச்சயங்க. மிகப்பெரிய பணிங்க. தலைமை ஆசிரியராக இருந்து கொண்டு அத்தனை குழந்தைகளையும் பஞ்சபுராணம் பாட வைத்து அத்தனை குழந்தைகளுக்கும் சான்றிதழ்களை தயார் செய்து மிகப்பெரிய சைவ தொண்டாற்றிற்கு வருகிறார்கள். அவர்களை வருக என்று வரவேற்று மகிழ்கிறோம். வாங்கம்மா, எங்க எப்படி இருக்கிறீங்க? சிவ நன்றி. உங்களை கூப்பிட்டா நீங்க வந்து பணியா இருக்கிறீங்களா இல்ல வந்து பயணத்துல இருக்கீங்களான்னு தெரியல. அதான் வேற ஒண்ணும் இல்லை. அதனால நீங்க ஓடி போயிட்டீங்களா வெளியில? உள்ள வரும்போது நான் கூப்பிடும்போது நீங்க வரல. அதனால நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்க தெரியும் தான் உங்களை கூப்பிட்டேன். என்ன சொல்றாங்க அவங்க? புரியல. வாய் போட்டு நான் போட்டேன்னா ஐயா. ஏமா என்ன வாய் போட்டது? யார் போட்டது வாய் போட்டு? மியூட் போட்டு விட்டுறாரு. மியூட் போட்டு விட்டுறாரு. மியூட் போட்டுறாராமா? நீங்க எப்பவுமே நடுவில் இருக்க பொத்தான் அழுத்தணும். நீங்க பயணத்துல இருக்கீங்க பொழுது, அதனாலதான் வெளியே போயிட்டு வரீங்கன்னு சொல்லிட்டு நான் பால் மாறிட்டேன். சரி, இப்ப மியூட் ஓபன் பண்ணிட்டா நீங்க மண்ணில் நல்ல ஒண்ணு பாடுங்க. உங்க ஆசையை கெடக்கூடாது. பாடுங்க. பரிமளம்மா போயிட்டாங்களா? வெளியே போயிட்டாங்களா? சிவ அவங்க பயணத்துல இருக்கிறாங்க பொழுது நான் இப்போ கூப்பிடுற நேரத்துல வெளியே போயிட்டாங்க. திருப்பி உள்ள வந்தாங்க. சரி, ஏதோ காரண காரியமா இருக்காங்க பொழுது சொல்லிட்டு விட்டுட்டேன். நன்றிங்க. சிவாயனம். அனைவருக்கும் நன்றி. வாங்க இரவு சந்திக்கலாம். வாங்க. சிவாயனம். நன்றி, வணக்கம்.